வணக்கம் நண்பர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்திருக்கலாம், ஆனா அகில இந்திய அளவுல தேர்தல் திருவிழா முடிவுக்கு வரல. இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான சல்மான் குர்ஷித் தேவைப்பட்டால் மூன்றாவது அணியை காங்கிரஸ் ஆதரிக்கும் அல்ல அவர்களுடைய ஆதரவை காங்கிரஸ் பெறும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொள்கிறதா காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல அல்ல. பாஜக ஒரு புறம் இருக்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புறம் இருக்க, மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கும் காங்கிரஸ் உடைய பலமான வியூகமாயுது. ரெண்டு கேள்விகளுமே எழுந்திருக்க விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தேர்தல் முற்று பெறவில்லை, எனவே ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற ஆருடங்கள் தொடர்கின்றன. பாஜகவை பொறுத்தவரை வரப்போகிற ஆட்சி தங்களுடையதுதான் என்ற தன்னம்பிக்கை உறுதியாக வெளிப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கலக்கத்தில் இருப்பதாக தெரிகிறது. சில நாட்களுக்கு முன் காங்கிரசின் சல்மான் குர்ஷித் மூன்றாவது அணிக்கு காங்கிரசின் ஆதரவு அல்லது அதில் பங்கேற்பு என தன் யோசனையை தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது சல்மான் குர்ஷித்திற்கும் ஒருபடி மேலே சென்று மூன்றாவது அணியின் ஆட்சியில் காங்கிரஸ் பங்கேற்கலாம் என்ற அளவுக்கு ஜெய்ராம் ரமேஷ் பேசியுள்ளார். 1990கள் வரை காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்து வந்த காலம் முடிவுற்றது. பிறகு கூட்டணி கட்சிகள் தயவோடு அதிகார பகிர்தலுக்கு உடன்பட்டது. ஆனால் தற்போதோ கூட்டணிக்கு தலைமை என்ற அந்தஸ்திலிருந்தும் இறங்கி மூன்றாவது அணியோடு ஐக்கியமாகி குறைந்தபட்ச ஆட்சி அதிகாரத்திற்கும் இசைவு தெரிவிக்கிறது. மற்றொரு புறம் மூன்றாவது அணி என்ற ஒன்றே தெளிவான வடிவம் பெறவில்லை. மூன்றாவது அணிக்குள் இருக்கும் கட்சிகளை விடவும் மூன்றாவது அணிக்கு வெளியில் இருக்கும் மாநில கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது. எனவே எத்தனை மாநில கட்சிகள் காங்கிரஸ் ஆதரவை, பங்கேற்பை ஏற்கும் அல்லது மறுக்கும் என்பதும், எத்தனை மாநில கட்சிகள் பாஜக ஆதரவை அல்லது பங்கேற்பை ஏற்கும் அல்லது மறுக்கும் என்பதும் சந்தர்ப்ப சூழல்களுக்கு ஏற்ப வித்தியாசப்படும் என்றே தெரிகிறது. ஆனால் அடுத்து வரும் ஆட்சியிலும் தங்கள் அதிகாரம் தொடர வேண்டும், பாஜக ஆட்சிக்கு வருவதை எப்பாடுபட்டேனும் தடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் முனைவது தெரிகிறது. ஆக தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் தோல்வியை எதிர்கொள்ள தயாராகிறதா? சமரச அதிகார பகிர்வுக்கான சாத்தியக்கூறுகளை இப்போது ஆராய்கிறதா என்ற கேள்வி பாஜக தரப்பிலிருந்து வருகிறது. அதே சமயம் பாஜகவும் தனித்தோ அல்லது கூட்டணி இருந்தாலுமே கூட ஆட்சியில் அமர்வதற்கான எண்ணிக்கையை பெற முடியாது என்றும் காங்கிரஸ் கருதுகிறது. அதனால்தான் மூன்றாவது அணியினர் பாஜக பக்கம் சாய்வதற்கு முன்பே தன் பக்கம் வருவதற்கு துண்டை போடுகிறது என கருதப்படவும் இடம் உள்ளது. மூன்றாவது அணி முக்கியத்துவம் பெறுமா அல்லது முடிவில்லா குழப்பங்களை தருமா என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க இதையே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு அருணன், அஇஅதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஆப்வியஸ்லி என்னுடைய முதல் கேள்வி திரு ஞானசேகரன் அவர்களுக்கு. தேர்தல் முடியவே இல்லை, உங்களுடைய தோல்வியை நீங்க ஒப்புக்கிறீங்க. டிக்ளரிங் யுவர் டிஃபீட் பிஃபோர் ஈவன் தி எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா உங்கள் முன் வைக்கக்கூடிய விமர்சனம். தவறு இருக்குது. இதுல ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தியோ அல்லது துணைத் தலைவர் ராகுல் காந்தியோ இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக எடுத்து. ஆனா இதுல சல்மான் குர்ஷித் அவர்கள் அதாவது ஒருத்தர் இவர்கள் தான் எங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வச்சிருக்கிறவங்க, மத்திய அமைச்சர்கள், இவங்க என்ன சொன்னாலும் சீரியஸா எடுத்துக்கூடாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் சொல்லுவது ஒரு கட்சியினுடைய கருத்தா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டத்தில் சோனியா காந்தியோ அல்லது ராகுல் காந்தியோ சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள்
காரணம் என்ன? இவர்கள் பிஜேபி ஏதோ மோடியால இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் 300 இல்ல. இப்ப சல்மான் குர்ஷித் சொன்னது கட்சியோட நிலைப்பாடு இல்ல, அவர் நிலைப்பாடு, அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லிடு. அதே போல அகமது பட்டேலும் NDTV பேட்டியில கொடுக்கிற போது அவரு கருத்து சொல்றாரு. அதே போல இது அகில இந்திய கட்சி காங்கிரஸ் அகமது பட்டேல் ஒரு கருத்து சொன்னா தனிப்பட்ட கருத்து, ஜெயராம் ஒரு கருத்து சொல்றாரு, கட்சி தனிப்பட்ட கட்சியுடைய நிச்சயமா அடுத்த முறையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறது. இந்த சூழலில் அதாவது உங்களுக்கு 16ஆம் தேதி நமக்கு மே 16 தெரியும் போது அன்னைக்கு மக்கள் தீர்ப்பே தான் மகேசன் தீர்ப்பு. இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. இது நீங்க எப்படி தோல்வி ஒத்துக்குனீங்களா அப்படின்னு காரணம் எப்படி இருந்தாலும் மக்களுடைய மனோநிலை என்னன்னா 1996ஆம் ஆண்டு எப்படி அதாவது காங்கிரஸ் கட்சி வெளியே இருந்து கொண்டு தேவேகவுடா போன்றவர்களையும் ஐக்கிய குஜராத் போன்றவர்களையும் நிச்சயமா பிரதமராக ஏற்றுக்கொண்டு மதவாத கட்சியான பிஜேபி நாட்டில் வரவே கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். 96 போல ஒரு சூழ்நிலை வரப்போகுதுங்கிறீங்க. கற்பனா சக்தியில் இருந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு 250 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அலையே கிடையாது. ஒருவேளை இவங்க சொல்றது அப்படி ஒரு மனப்பால் குடித்தாலும் கூட நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராது என்பதுதான் காங்கிரஸ் நிலை. அப்படி இருந்தாலும் கூட லைக் மைண்டட் பார்ட்டி என்ன பண்ண அது அப்படி மக்கள் ஒரு தீர்ப்பளிச்சா ஏற்றுதான் யாரா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அப்படி வருகிற போது அப்படி ஒரு தீர்ப்பு வருமேயானால் மக்கள் மத்தியில் அப்படி இருந்தாலும் கூட பிஜேபி நிச்சயமா குஜராத் ஒண்ணு போதும். எவ்வளவு 2000 முஸ்லிம்களை கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 540 முஸ்லிம் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மைனாரிட்டிகள் பாதுகாப்பாக பிஜேபி ஆட்சியில வாழ முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். அகமது பட்டேல், ஜெயராம் ரமேஷ் இவங்கெல்லாம் தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லி தனிப்பட்ட கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியோ ராகுல் காந்திகளோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மத்திய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத கட்சி எடுத்த முடிவை தான் அவங்க சொல்ல முடியும். அவங்களா சொல்லக்கூடாது எதையுமே. மறுக்கவே இல்லை, மறுக்கிறது இல்ல. ஒவ்வொரு சூழல ஒரு கருத்து சொல்லுகிற போது அதையெல்லாம் மறுத்துக்கொண்டே தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும். மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்கிறது. பிஜேபி எக்ஸாண்டு கூட தமிழ்நாடு வரவே முடியாது. அதாவது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நாங்க மனப்பால் குடிக்கிறோம், நாங்க எங்களுக்கு அலை கிடையாது, எங்களுக்கு 300 கிடையாது எல்லாம் சொல்லிட்டு அப்ப சும்மா இருக்க வேண்டியது தானே. நீங்க சும்மா இருந்துட்டு மக்களின் ஆதரவு இவர்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான் முழுசா இருக்குது, அதை நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், ராகுல் தான் இப்படி ஆக போறாருன்னு சும்மா இருக்க வேண்டியதானே. ஏன் இப்பொழுது பதறுகிறார்கள்? ஏன் பதறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்றாங்க. அது வீக் ஸ்ட்ராட்டஜி, அது வேற விஷயம். ஆனா உடனே மதவாதம் என்று உடனே மதவாதத்திற்கு எதிராக லைக் மைண்டட் அப்படின்றாங்க. லைக் மைண்ட் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால நீங்க அப்படிதான் தேர்தலை சந்திக்க போகிறீர்கள் என்றால் ஏன் அப்படிப்பட்ட கூட்டணி நீங்கள் உருவாக்கவில்லை? அதாவது நீங்க ஹைபோதெட்டிக்கல் எப்படி நான் என்ன கேட்கிறேன், அப்ப சோனியா காந்தி சொல்ல தேவையில்லை. ஏன் இவங்க கட்சி தலைவர்கள் சொன்னாங்க? இவங்க கட்சி இந்த கருத்தை நான் சொல்றேன். இந்த கருத்தை நான் சொல்றேன். இதே போல ஒரு தோல்வியை நீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒத்துக்கலையா? அல்லாத பாரதிய ஜனதா அல்லாத ஒரு பிரதமர் அமையக்கூடும். இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு நீங்க இந்த இடத்துல உள்ள வச்சு எங்கேயோ கொண்டு வந்து இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஒன்னே ஒண்ணு காரியம் இதுக்கு முன்னால எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு சொல்றத வச்சு நீங்க தயவு செய்து நீங்க டிவியேட் பண்ணாதுங்கப்பா. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல இது ஆரோக்கியமான இப்ப இவங்க சொன்னாங்களா இல்லையா? ஆக சோனியா காந்தி சொல்ற கருத்து ஏன் இவங்க மத்தவங்க கருத்தை சொல்றாங்க? அப்ப ஆளாளுக்கு ஒரு கருத்தை இன்னைக்கு அப்ப ஏன் முன்னால இவர்கள் நீங்க சொல்றத முதல் கேட்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன், எல்கே அத்வானி சொன்னாரு, அதுக்கு முன்னாடி சொன்ன அப்படி கேள்வி அடிக்கிட்டே போனா அதுக்கு பதில் இல்லப்பா. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எதுக்கு இவர்கள் மூன்றாவது அணியை பற்றி பேசுகிறார்கள்? உண்மையிலேயே இவர்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணா தேர்தல் அப்படி சந்திச்சிருக்கணும். இப்ப தோல்வி பயம் வந்து விட்டது. இந்த மோடி அவர்கள் பிரதமராக வந்துள்ளது மதவாதத்தை இன்னைக்கு எடுக்கிறாங்க. 4.5% இடைக்கால ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்தது யாரு?
ஆக இஸ்லாமியர்களுக்கு இடம் ஒதுக்கினா மதவாதம் கிடையாதா? ஆக 2002 பின்பு என்ன மதவாதத்தை பாத்தீங்க, என்ன மத கலவரத்தை பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். என்ன நடந்தது? யார் காரணம் கேட்டாங்க? இன்னைக்கு 3வது அணி சொல்றீங்க, முசாஃபர் நகர் சொல்றாங்க. 3வது அணியில முலாயம் சிங் இல்லாம போயிட்டு வாங்கலாங்க. அப்புறம் யாரு கூட கூட்டணி? கத்தி கத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லை. யார் கத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? 3வது அணியில முலாயம் சிங் இல்லாம போயிட்டு முசாஃபர் நகர் எனக்கு தெரியாத முசாஃபர் மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த கேள்வி நீங்க தவிர்க்க முடியாது. யூபிஏ ஆட்சி நடந்து கொண்டிருந்த போதே, மோடி எல்லாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச போதே எல்கே அத்வானி இந்த மாதிரி ஆட்சி சொன்னாரு. அத்வானி அந்த கருத்தை சொன்னாருப்பா. ஆனா நாங்க அந்த கருத்துல இருந்து மாறுபடல. உடனே எங்கள் கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். இப்ப அத்வானி சொன்னாரா நான் கேட்கிறேன். என்றைக்கோ சொன்னதை விட்டு இந்த தேர்தல் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது அத்வானி சொன்னாரா? நாங்க இந்த அத்வானிக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நரேந்திர மோடி அவர்கள் அவரோட வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அதே அத்வானி என்ன சொல்லியிருக்கிறாரு? நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவதற்கு முழு தகுதி வாய்ந்தவர். இப்ப இதை என்ன சொல்றீங்க நான் கேட்கிறேன். இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். திரு அருணன் அவர்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் கம்யூனிஸ்டுகள் 3வது அணி வாங்கிக் கொள்ளுமா? 3வது அணிக்கு ஆதரவு கொடுப்போம் அல்ல ஆதரவை பெற்றுக் கொள்வோம் என்று சல்மான் குர்ஷித் சொல்லியிருக்கிறார். இதுதான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தேர்தல் முடிவதற்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொள்கிறதா காங்கிரஸ், அல்ல இது ஒரு பலமான தேர்தல் வியூகமா என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டு வருகின்றோம். திரு அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். 3வது அணி பற்றி எல்லா தேர்தலையும் பேசுவது கம்யூனிஸ்டுகள், இந்த முறையும் பேசினீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க. இந்த முறை உங்களுக்கு வலிய ஆதரவு தரத்துக்கு காங்கிரஸ் தயார் என்று சொல்கிறது. சந்தோஷப்படுறீங்களா? இல்ல, முதல்ல இந்த மாதிரியான பேச்சுக்களை சோனியா காந்தியோ அல்லது ராகுல் காந்தியோ பேசலன்னு சொல்லி நண்பர் ராஜசேகரன் சொன்னாங்க. அது உண்மைதான், அவங்க இன்னும் பேசல. ஆனா பேசியவங்க சாதாரணமானவங்க அல்ல. இந்த 3 பேரும் முக்கிய புள்ளிகள். அதுவும் நான் என்ன பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட ஒரே நாள் 2 நாள்ல 3 பேரும் பேசியிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட கட்டம் முடிஞ்சு அடுத்த சில 1-2 கட்டம் தான் இருக்கும்போது தேர்தல் கட்டத்தில் பேசியிருக்காங்க. இதை அப்படி எல்லாம் லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த பேச்சுக்களை பூரா பார்க்கும் பொழுது எனக்கு அதுல ஒரு 3 நல்ல அம்சங்கள் இருப்பதாக எனக்கு படுகிறது. ஒண்ணு, முதல் நல்ல அம்சம், மோடி தலைமையில மத்தியிலே ஆட்சி வந்துவிடக்கூடாது, அந்த அபாயம் நிகழ்ந்து விடக்கூடாது என்று இந்த 3 தலைவர்களும் காட்டியிருக்கிற அந்த துடிப்பு, அது நல்ல விஷயம் என்று காட்டுறாங்களா? முன்னாடி காட்டிட்டு இருக்காங்களோ? இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதோட பேசுறாங்க, அழுத்தமா. இல்ல, முன்னாடி அழுத்தமா இல்லாம மோடி வந்தா போட்டு நினைச்சாங்களோ? இல்ல இல்ல, உறுதியாயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எந்த வகையில அழுத்தம்னா, அந்த 2வது நல்ல அம்சம். 2வது நல்ல அம்சம் என்னன்னா, மீண்டும் காங்கிரஸ் பழைய மாதிரி தனித்த அடிப்படையில் அல்லது பெருவாரியான ஒரு தலைமை தாங்குகிற ஆட்சியை அமைக்க முடியாது என்பதை சேர்த்து சொன்னதில் வர்ற அழுத்தம். 3வது நல்ல அம்சம் என்னன்னா, 3வது அணி பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருப்பது. முன்பெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, 3வது அணினா அது காரிய சாத்தியம் இல்லாதது, கவைக்கு உதவாதது, அதெல்லாம் ஏற்கனவே தோற்று போன உத்தி, இப்படித்தான் காங்கிரஸ் ஆமா அப்படித்தான் பேசுவாங்க. அப்புறம் வர்றேன். இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கும்போதுதான், அந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கும்போது அந்த முதலாவது விஷயத்துக்கு அழுத்தம் விழுகிறது. ஆக மோடி தலைமையிலான ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதில் அழுத்தம். கை கோர்க்கிறதுக்கு தயாராயிட்டீங்க. இருங்க, அடுத்த பாயிண்ட், தேர்தல் முடிவு வரட்டும். என்னுடைய கணிப்பு, எங்களுடைய கணிப்பு, இன்னைக்கு சொல்லுகிற அந்த 3வது அணியே தனித்த பெரும்பான்மை பலத்துடன் வரக்கூடிய சகல சாத்தியப்பாடுகள் இருங்க. நான் சொல்ல வர்றேன், நீங்க தயவு செஞ்சு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமா எண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாநிலமாக எண்ணி பார்த்தால் காங்கிரசும் சரி, பாஜகவும் சரி, ஒரு 5-6 மாநிலங்களில் தான் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய, நீங்க பேசும்போது நான் தலை இல்லை, நீங்க அப்புறம் பேசுங்க. குறிப்பாக நான் என்ன சொல்ல வர்றேன், மேற்கு இந்தியாவை தவிர வேற எங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஆகவே
இன்றைய நீங்க சொல்லுகிற அந்த மூன்றாவது அணி நாங்கள் சொல்லுகிற அந்த மாற்று அணியே தனியாட்சி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஒரு 11 கட்சி சேர்த்தீங்களா? மோடியை கொண்டாந்து அவங்க எல்லாமே வந்துருவாங்க நினைக்கிற பேராசிரியர் 11 கட்சிகளை வச்சு நான் தான் போறேன். அது என்ன இல்ல, லெட் ஹிம் டேக் மை क्वेश्चन. 11 கட்சிகளை வச்சு நீங்க ஒரு கூட்டணி போட்டீங்க, அதிமுக உட்பட. அதிமுக இப்ப உங்களோட இல்ல. இந்த ஒரு 10 கட்சியை சேர்த்தா 82 சீட் உங்களுக்கு இப்ப இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கூடவே ஒரு 80 வருதுன்னு வச்சுக்கோங்க, 160 சீட். எப்படி தனியா ஆட்சி அமைப்பீங்க? இப்ப இந்த சீட்டு கணக்கெல்லாம் எப்பன்னா நீங்க உத்தரப்பிரதேசம் பீகார கணக்குல எடுத்துக்கல, இத சமாஜ்வாதிய கணக்குல எடுத்திருக்கேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க 2009 கணக்கு சொல்றீங்க நண்பரே. அதற்கு பிறகு சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசல ஆளுங்கட்சியா இருக்கு. பிஜேபி 3வது இடம், காங்கிரஸ் 4வது இடம். 2வது இடத்துல இருக்கிறது பிஎஸ்பி மாயாவதி கட்சி. அதே போல பீகார்ல 80 எம்பிக்கள் உள்ளது. இன்றைய நிலைமையின் ஆளுங்கட்சி வம்பா இருக்கு. நான் உள்ள கணக்கு சொல்றேன், நீங்க ஒரு சொல்றீங்க. 2வது கணக்கு நான் எல்லாத்தையும் வச்சு பேசுறேன். 2வது இருக்கிறது அங்க லாலு பிரசாத் தானே தவிர இவங்க இல்லையே. நீங்க ஒவ்வொரு மாநிலமான இந்த கிழக்கு இந்தியாவில் வரிசையா எங்க இருக்காங்க? தெற்கு இந்தியாவில் நீங்க தாங்க தனிச்சாச்சுங்கிறீங்க, நாங்க அணின்னு சொல்றோம். இங்க தென்னிந்தியாவில் கர்நாடகத்தை தவிர எங்க மோடி அலைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே மோடி அலை வீசுறாங்க. குமார் அவர்கள்ட்ட கேட்கிறேன், 3வது அணி இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு அணி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுல கம்யூனிஸ்டுகள் இப்போ உங்களோட இல்ல. இப்போ 3வது அணி அமைச்சா நாங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தயார்னு சொல்லுவோம். காங்கிரஸுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் ஆதரவு அதிமுக பெருமா ஒரு 3வது அணி இல்ல ஒரு மாற்று அணி ஆட்சி அமையும் போது, அதாவது இன்றைக்கு 3வது அணின்றது நாங்க வந்து ஏத்துக்காத ஒண்ணு. நாங்க மாற்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக ஒரு அரசை அமைப்போம். என்னெல்லாம் கட்சி இடம் பெறக்கூடும்? இல்ல ஒரு உதாரணத்துக்கு முதல்ல என்ன சொல்ல விடுங்க, அதுக்கப்புறம் உங்க சந்தேகத்தை கேளுங்க. நான் பேச விடாம சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு இந்த 3ஆக உருவாக்கப்படுகின்ற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மாற்றாக உருவாக்கப்படுகின்ற 3வது அணி தான் இது. ஆக இந்த மாற்று அணி என்பது வெற்றி பெறும் என்பதுதான் காங்கிரஸ் அவங்களுடைய தலைவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிட்டு இருக்கு. அவங்க இன்றைக்கு இதை வெளிப்படுத்துவதன் வாயிலாக ஒரு செய்தியை அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றாங்க. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக நாங்கள் அவங்களோடு சேர்ந்தாலும் சேருவோம், ஆனா ஆட்சிக்கு வரவிட மாட்டோம் சொல்ற மெசேஜ் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் அவர்கள் அவருடைய இலக்கை சரியாக வெளிப்படுத்துறாங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வரவிடாம தடுப்போன்றதுக்கு தான் அதுதான் சரியான நிலைப்பாடு. காங்கிரஸ் நிலையை பாராட்டுறீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அவங்க நிலையை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவில் அவங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதா ஆதரவு இல்லாமல் இருக்கின்ற மாநில இருக்கின்ற மாநில சக்திகளையும் மாற்று சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி ஒரு சில மாற்று சொல்ல விடுங்க. ஒரு மாற்று சக்திகளோட செயல் திட்டத்தை உருவாக்கி இது கருத்து யூ மேக் யுவர் பாயிண்ட். எந்தெந்த கட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய அந்த மாற்று சக்திகள் யார்? மாநில உரிமைகளை மதிக்கின்ற மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மோதம் சொல்றேங்க. எந்த கட்சிகள் இப்ப எத்தனை சீட்டுன்னு கேட்பீங்க போல இருக்க. இல்ல சீட் எங்க முடிவு வந்தாதானே எத்தனை கட்சி எந்த சீட்டு எல்லாம் ஒரு நம்பிக்கை. அதாவது எப்படி மோடி இந்த நாட்டுல பிரதமர் ஆவார்னா எதை ஏத்துப்பீங்க? நாங்க கேட்டா அதை ஏத்துக்கிட்டு தானே பேசுறீங்க. அதாவது நான் சொல்றது
மோதியால் ஒரு குஜராத்தில் வந்து ஒரு ஆட்சி நடத்தின மோடி தன்னுடைய சாதனையை சொல்லி இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா வாக்காளர்களையும் ஈர்த்து ஆட்சியை அமைக்க முடியும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றம் தங்களுடைய சக்தியை வைத்து மாற்று சக்திகளை ஒருங்கிணைத்து இடதுசாரிகள் உட்பட காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மாற்றான சக்திகளை வைத்து ஆட்சி நடத்த முடியும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் பெரும்பான்மையை பெற்றுதான் ஆட்சி அமைச்சது. பெரும்பான்மை பெற்றுதான் ஆட்சி அமைச்சது. மாற்று சக்திகள் நீங்க கேட்கிற கேள்வி கொஞ்சமா நியாயம் இருக்கான்னு பாருங்க. நாங்க தான் தெளிவா சொல்றோம், காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கு. குதிக்க போறது இல்ல, இந்த கட்சிகளுடைய பேர் எல்லா கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கின்ற அத்தனை சக்திகளும் ஒருங்கிணைப்போம். அது ஒரு சீட்டு வாங்கினாலும் சரி, 9 சீட்டு வாங்கினாலும் சரி, 50 சீட்டு வாங்கினாலும் சரி, எல்லா கட்சியும் மாயாவதியும் சேர்ப்போம், முலாயத்தையும் சேர்ப்போம். காங்கிரஸ் ஒன்னு ஆதரவு தரலையா? பிஜேபி சேர்ப்பீங்களா? நான் என்ன சொல்றேங்க, இதுவரைக்கும் வரலாற்றை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகாரத்தை இழக்கின்ற போதெல்லாம் பிளவுபட்டிருக்கிறது. காங்கிரஸில் எங்களுக்கு ஆதரவான சக்திகள் இருக்கு. நாங்க வந்து காங்கிரசினுடைய தலைமையை எதிர்க்கிறோம், இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சிக்கு காரணமாக இருந்தவங்களை தவிர மற்றவர்கள் ஒரு மாற்றணி உருவாவதற்கு காங்கிரஸ் அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். யார் பிரதமராக அது அந்த சந்தேகம் முடியாது. காங்கிரஸ்ல ஆதரவான சக்திகள் இருக்குன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஆதரவான சக்திகள் யாரு? தேர்தலுக்கு பிறகு வெளியே வருவாங்க, நிச்சயமா வெளியே வருவாங்க. நீங்க பிஜேபியோட சேர்ந்து சந்தேகப்படுறாங்களே மூன்றாவது பலமாச்சுன்னா பொருளாதார கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஆதரிக்கணும் நாங்க சந்தேகப்படுறோம். கார்பரேட் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அவங்க சுயநலத்துக்காக ஒன்னா சேர்ப்பாங்க, ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லாத கட்சி கூட நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் நாங்க ஆட்சி அமைப்போம், அதாவது 40 தொகுதிகள் வந்து களமிறங்குறது அதிமுக, நாங்க தான் ஆட்சி அமைப்போம் உறுதியா சொல்றாங்க. ஆனா நாடு முழுவதும் களமிறங்கி நாங்க தனிமைப்பட்டிருக்கோம், இல்ல வந்து மோதியால இருக்குங்கிறது உண்மைதான், நகர்ப்புறங்கள்ல இருக்கு, இல்ல நாங்க வந்து 3வது அணியை கூட ஆதரிப்போம். உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல. இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில பல தலைவர் இருக்கிறதுல வந்து இந்த இவங்க வந்து உங்களுக்கு சோனியா, நான் ஏற்கனவே சொன்னது போல கட்சியினுடைய தலைமை சொல்லி இருந்தா பரவாயில்ல. நீங்க சொல்றது சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், கண்டிப்பா எடுத்துக்கூடாது. நான் ஏதோ ஒண்ணும் இல்ல, நான் வந்து ஒரு மாறுபட்ட ஏற்கனவே அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் இருக்கு இல்ல, அது வேண்டாம். கேட்ட கேள்வி பதில் இதுலதான். அந்த மாற்று தலைவர்கள் அதிமுக பேச விடுங்க. அதாவது அதிமுக மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரி அடிமைகளா இருக்க மாட்டாங்க எங்க கட்சி. நாங்கெல்லாம் வந்து ஜனநாயகம் அதிகமா உள்ள ஒரு கட்சி. நாங்க வந்து கருத்துக்கள் சொல்லுவோம், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து அல்ல. காங்கிரஸ் கட்சி அருமை என்ன சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ நிச்சயம் அப்படி ஒரு கருத்தை சொல்லல. ஆகவே எங்களுக்கு இன்னோட நம்பிக்கை இருக்கு, காங்கிரஸ் கட்சி தான் அடுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. இப்பொழுது 3வது முறை ஆட்சி அமைக்கப் போவது நிச்சயமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. ராகுல் காந்தி தான் பிரதமர். இந்த மதவாத கட்சியாக மோடி போன்றவர்களால் நிச்சயமாக காங்கிரஸ் கமிட்டி 3வது அணி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இந்த 3 பேர் இப்படி பேசியது மட்டுமில்ல, ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் சொன்னாரு, அடுத்த பிரதமர் ராகுல் தான். அந்த வார்த்தையை இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேன்.
எங்களுடைய கட்சி, அதாவது எப்பொழுதுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அதை தேர்ந்தெடுத்த என்னுடைய கட்சியினுடைய ஒரு விஷயம். ராகுல் அண்மையில் என்ன பேசியிருக்காரு, பிரதமர் பதவியை ஏற்க நான் 100% மேல் தயாராயிருக்கேன் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கட்சிக்குள்ள அவர் தலைமையை சேர்ந்து அவர் தான் பிரதமர் பொண்ணு முடிவெடுத்திருக்கோம். ஆனா இதை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட தான் முடிவெடுக்க முடியும். மோடி மாதிரி அவசரப்பட்டு அவசரம் கொடுக்க சொல்லவே மாட்டோம். இல்ல மோடி மாதிரி நாங்க முதலே சொல்லி தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் தேர்தல் சூடு இன்னும் முடியல அப்படின்னு புத்துயிர் பெறுமா மூன்றாவது அணி. சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் மூத்த தலைவர், காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் சொல்லியிருக்கிறார், மூன்றாவது அணிக்கு நாங்கள் தேவைப்பட்டால் ஆதரவு கொடுப்போம் இல்ல வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னாலும் கூட பல தனிப்பட்ட கருத்து பல மூத்த தலைவர்களிடம் வந்திருக்கிறது. இது தோல்வி பயம், அதாவது தோல்வியை ஒப்புக்கொள்வதாக சொல்வதா அல்ல ஒரு பலமான பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய வியூகமா? இதைத்தான் விவாதிக்கிறோம். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், அதை தவிர்த்துட்டு நீங்க கருத்து முடிச்சு சொல்லிட்டீங்க 1, 2, 3 அப்படின்னு. என்னுடைய கேள்வி, காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மூன்றாவது அணி வருது, நீங்க தனியா அமைப்பேன்னு சொல்றீங்க, கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தேவைப்படுற ஒரு சூழ்நிலை வந்தா, ஏன்னா முன்னுதாரணங்களே கிடையாது. ஒரு தேசிய கட்சியோட ஆதரவு இல்லாம, காங்கிரஸ் ஆதரவு இல்லாம, இல்ல பாஜக ஆதரவு இல்லாம ஒரு மாற்று அணி அமைச்சதா ஒரு முன்னுதாரணம் கிடையாது. அப்படி தேவைப்பட்டா எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? இது ஊகமான கேள்வி. எங்களுடைய நம்பிக்கை, நீங்க மூன்றாவது அணி அல்லது நாங்கள் கூற இந்த மாற்று அணியே தன்னுடைய சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை, விருப்பம், விளைவு. ஆனால் மே 16 தான் நம்ம எதை பத்தி இறுதியா பேச முடியும். அன்றைய சூழல் என்ன ஏது என்று அப்பொழுது பார்த்துதான் எங்களுடைய கட்சி தலைவர். இன்னைக்கே நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்கல்ல, இப்ப நாங்க என்ன ஆந்திரால கூட்டணியில காங்கிரஸோட இருக்கீங்க. இல்ல இல்ல அது சிபிஐ கட்சி அப்படி இருக்குது, நாங்க அதுல இல்ல. அது தவறு, அவங்க செஞ்சது தப்பா? கூட்டணி வந்துட வேண்டியதானே. ஒரு விஷயத்துல ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா உடனே கூட்டணி விட்டு வந்தா எந்த கட்சி எந்த ஒரு பகுதியில மட்டும் காங்கிரஸோட சேரலாமா? நீங்க காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத அணின்னு பேச கம்யூனிஸ்ட் இந்திய கட்சி கூட அவங்களும் கூட தெலுங்கானா பகுதியில தான் அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லுகிற விளக்கம் அதை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்காக இந்தியா முழுக்க இடதுசாரி ஒற்றுமை சிதைக்க முடியுமா? இது அதாவது இவர்கள் எப்படி எல்லோரும் ஒரு கிள்ளுக்கிரே எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க மூணாவது அணி அமைக்கிறதுல இவங்க இருப்பாங்களாம், இவங்க மூணாவது அணியில இவங்க இருப்பாங்களாம். ஏனென்றால் மதச்சார்பற்ற என்ற மதச்சார்பற்ற ஒரு பேரை சொல்லிட்டாங்கன்னா உடனே வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்க, ஊழலை பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. இங்க போய் ஒட்டிக்கோங்க, நீங்க போய் அதாவது யூபிஏ ஒன்றை இவர்கள் எப்படி தாங்கி பிடித்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆக இவர்கள் செய்த தப்புல எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் பங்கு இருக்கு. அது ஊழலா இருக்கட்டும், இல்லன்னா விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும், யதார்த்தமா ஒரு தேசிய கட்சி பல மாநிலங்களில் ஆட்சி செய்யும் கட்சி, நாங்க தனிப்பெரும் கட்சியாக வரலாம்னு சொல்லலாம். ஆனா இவர்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்க மூன்றாவது அணி அமைப்பாமா? அதே மாதிரி மத கலவரத்தை பேசுகிறால் முசாபர் நகர்ல முலாயம் சிங் இல்லாம எப்படி அமைப்பாங்க? கலவரங்கள் இவர்கள் ஆந்திரால காங்கிரஸோட நீங்க கூட்டணி சேர்றீங்களோ நீங்க சிரிச்சீங்க, மகிழ்ந்தீங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி, புதுச்சேரியில ஒரு கூட்டணி, நாங்க ஒப்புக்கொண்டு தானே இருக்கோம், ஒப்புக்கொண்டுதான் இருக்கோம். நாங்க இல்ல புதுச்சேரியில அந்த கூட்டணி இல்ல, புதுச்சேரியில எங்க கூட்டணி என்ன, புதுச்சேரியில எங்க கூட என்ன ஒப்புக்கொண்டோம். அவர்கள் தனியாக போனார்கள் என்றால் நாங்க உடனே நாங்க என்ன கூட்டணி அமைத்தோமோ அவர்கள் அங்கிருந்து தனியாக போனார்கள். நாங்க ஒண்ணு போய் மாற்று கூட்டணி அமைக்கல, நாங்க அமைத்த கூட்டணியிலிருந்து அவர்கள் தனியாக சென்றார்களே தவிர நாங்க அதுல மாற்று கூட்டணி அமைக்கல. நாங்க தமிழகத்தில் என்ன கூட்டணி வைத்திருக்கிறோம், புதுச்சேரியில ஒரு கூட்டணி,
அப்படி பார்த்தா காங்கிரஸை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி வச்சிருப்பாங்க, கேரளாக்குள்ள போன உடனே கம்யூனிஸ்ட் ஆதரிப்பாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோடனே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்க. அப்படியே நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். பெரிய வித்தியாசம் இருக்கான்னு தெரியல. நான் திரு குமார் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். திரு குமார், மே 16 ரொம்ப தூரத்துல இல்ல, இந்த நிகழ்ச்சி பதிவாகுது. மே 16 நம்ம திருப்பியும் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த தருணத்துல ஒரு உத்தரவாதம் கேட்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா அரசுக்கு இல்ல ஒரு என்டிஏ அரசுல அதிமுக இடம்பெறாதுன்னு இந்த தருணத்துல நேரடியான பதில். ஏன்னா மே 16 நம்ம இந்த பதிவை திருப்பியும் பார்க்க வேண்டி வரலாம் மே 16க்கு பிறகு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் தேர்தல் அறிக்கையில் தெளிவா சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 40 இடங்கள் மற்ற எங்க இலக்கு, அதனை அடுத்து வர சொல்ல இந்தியாவுக்கு தலைமை ஏற்கின்ற சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும். அதை தலைமை ஏற்கின்ற பணியை பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான். ஆக எங்களுடைய இலக்கு என்பது பிரதமர் பதவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அந்த வகையில் நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது இன்னொருவரை பிரதமராக ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வரவில்லை. எங்களுக்கு அதுக்கான தேவையில்லை. முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் முடிச்சிடறேங்க. தெளிவா சொல்லியிருக்காங்க தன்னுடைய பரப்புரையில. நாங்கள் பிரதமர் பதவி மீது ஆசை வைத்தோ அல்லது அமைச்சர் பதவிகள் கேட்டு பெறுவதற்காகவோ நாங்கள் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம். எங்களுக்கு பதவி தேவையில்லை. எங்களுக்கு எந்த ரகசிய நான் முடிச்சிடறேங்க. வளமான துறையை கேட்டு வாங்கி அதனால தன்னுடைய மகனையோ மகளையோ அவசியம் இல்ல. மந்திரி ஆகிட்டு அவங்களை கொள்ளடிக்க வச்சுட்டு ஜிகார் ஜெயிலுக்கு போனவன்ற நிலைமை இல்ல. அந்த நிலைமை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு வெற்றி பெறுமானால் நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை எங்கள் தலைமையில் உருவாகின்ற பொழுது எக்காரணத்தை கொண்டும் பாஜகவோடு ஒட்டும் உறவும் எங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு இருக்காது. இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் இல்லையா? மீண்டும் இந்த நான் நீங்க கேட்கிற உத்தரவாதம் நான் தர வேண்டிய அவசியம் இல்ல, தர முடியாது. அதாவது நாங்கள் தலைமை ஏற்று ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை பாஜக ஆதரவு தேவைப்பட்டா பெரியவங்க பாஜகவுக்கு ஆதரவு. ஒரு அரசியல்ல ஒரு வெற்றிடம் உருவாகின்ற சூழ்நிலையில் ஒரு கட்சி வெளியிருந்து ஆதரிக்கிறாங்கன்னா அதை வேண்டாம் சொல்றதுக்கு நாங்க என்ன தியாகியா? நாங்க என்ன மடமா? பாஜகவோட தராங்க. ஆக அவங்க தலைமையில நாங்க எந்த ஆட்சியிலும் பங்கு பெற மாட்டோம். அவங்க தலைமையில போய் மந்திரி பதவி கேட்டு வாங்க மாட்டோம். அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆனால் எங்கள் தலைமையை அவங்க ஏத்துக்கிட்டு வெளியிருந்து ஆதரவு தரேன்னு சொன்னா அதுக்காக நாங்க வேண்டாம், இந்த நாட்டில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கணும்னு சொல்லணுமா? திரு அருண், 2-3வது அணி இருப்பதை நீங்க உணரலையா? பாஜக ஆதரவோடு அவர் சொல்லக்கூடிய மூணாவது அணியில பாஜகவும் இருக்கக்கூடும். பாஜக வெளியில சொல்லல, நீங்க தான் உங்க விருப்பத்தை சொல்றீங்க. நான் தெளிவா பாஜக அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அதுல நாங்க தெளிவா முக்கியமான அம்சம் என்னன்னா முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த நாட்டுல மோடி தலைமையில ஒரு ஆட்சி, அந்த குஜராத் மாடல் என்கிற அபாயம் வந்துவிடக்கூடாது. அது மிக முக்கியமான அம்சம். காரணம், இன்றைக்கெல்லாம் பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி எல்லாம் பார்த்தா இந்துக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பகுதியில ஒரு முஸ்லீம் வியாபாரி வீடு வாங்கிவிட்டார் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காரு தொகாடி அவங்க. அதே போல ஒரு பத்திரிகையில, தமிழ் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, முஸ்லீம் மக்கள் தங்களுடைய தெருவுக்கு இரும்பு கேட்டு பயங்கரமான இரும்பு கதவு, நான் முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் பேசுங்க, இரும்பு கதவு போட்டு இருக்காங்க. கலவரம் வந்தா இப்படியாப்பட்ட ஆட்சி இந்தியா முழுமைக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் இருங்க இன்றைக்கு மிக முக்கியமான இலக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத பாஜகவும் இல்லாத ஒரு ஆட்சி அமையத்தான் போகுது. மூன்றாவது அணி நான் தெளிவுபடுத்த சொல்றேன். அதாவது நாங்க வளர்ச்சியை நோக்கித்தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. மறுபடியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடப் போகிறார்களே என்று இந்த நாட்டில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கும் சில மத வேற்றுமைகளை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இந்த நாடு அப்படி பார்த்தா குஜராத்தில் அதாவது இந்த 2 மதத்தவரும் எல்லா மதத்தவரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஆசை ஒன்றாக வாழக்கூடாது. 2002 பின்பே
இதே குஜராத்ல மதக்கலவரம் வந்ததா தொக்காடி எங்க கட்சியில இல்லைங்க. யார் வேணா இன்னொன்னு குஜராத் மாடல் வேணாம், மேற்குவங்க மாடல் நல்லா இருந்ததா? கை வண்டி இருக்கிற ரிக்ஷா இருக்குது, இன்னும் உங்க வளர்ச்சி கிடையாது. உண்மையிலே மதக்கலவரம் 2002 அப்புறம் இந்த குஜராத்ல எங்க மதக்கலவரம் மதவாதம் என்பது எங்களுக்கு கிடையவே கிடையாது. வளர்ச்சியை பற்றி மட்டுமே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வளர்ச்சியை பற்றி கேட்கிறேன். இந்த மூணாவது அணி இந்த பேச்சு நீங்க ஏற்கனவே பல முறை இது மாதிரியான பேச்சுக்கள் பேச, என்னுடைய கேள்வி இப்போ ஒரு வலுவற்ற தன்மையை காட்டுறீங்களோ? தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி தமிழ்நாடு மாடல் குஜராத் மாடலோட பெட்டர்னு சொல்றாரு. ஆக கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்களோ மாநில கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய? அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க. அதாவது எப்பவுமே வந்து காங்கிரஸ் கட்சி இன்னும் கூட தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து சரி பல வருடங்கள், அதாவது இந்தியா இந்த அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சி எட்டி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஆட்சி தான் இந்த அளவிற்கு இந்தியாவை தூக்கி நிறுத்தியிருக்கிறது என்பதுதான் வரலாறு. இங்கே சொன்ன மதசார்பற்ற நாடு என்கிற அந்த கொள்கையை அடிப்படையிலிருந்து கடைபிடித்து எல்லா மதத்துக்காரர்களையும் அரவணைத்து போகக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்து ஒரு நல்லாட்சியை பல மாநிலங்களில் நடத்துவது மட்டுமல்ல, இங்கே டெல்லியிலே உங்களுக்கு மத்திய அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்து சாதனை இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மோடியினுடைய இப்ப இந்த அம்மா கேட்டே இருக்காங்க, அதாவது வந்து 2002 அப்புறம் எங்க மதக்கலவரம் நடந்தது, அதாவது நரேந்திர மோடியுடைய அதாவது ஆலோசகராக இருக்கக்கூடிய அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் போய் இன்னைக்கு முசாபர் நகர்ல போய் நடத்தி இருக்கக்கூடிய 2 பிஜேபி எம்எல்ஏக்கள் மதவாதத்தை எப்பொழுதுமே விஷ விதையை இந்தியாவில் விற்பித்து இவர்கள் அறுவடை செய்து அதன் மூலம் ஆட்சி நினைக்கிறாங்க. ஒரு காலம் இந்த மதவாத கட்சியான பிஜேபி ஆட்சிக்கு வரவே முடியாது, மோடி பிரதமராக முடியாது என்பதா வரலாம். மறக்கல இன்னைக்கு முசாபர் நகர்ல இருக்கு, முசாபர் நகர் இன்னைக்கு இருக்கு. மதவாதம் வந்திருக்கு, உங்ககிட்ட மதவாதம் மட்டும்தான் வந்திருக்கிறது. சத்தியமா ஆகிய காரணத்தினால இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால வேற யார் வந்தாலும் நீங்க ஆதரிக்கிறதுக்கு தயாராக மனநிலைக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஒருவேளை அதாவது மக்களுடைய அதாவது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஒருவேளை அப்படி வந்தாக்க பிஜேபி அதாவது கான்பிடன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லணும், உறுதியா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி மீண்டும் அமையும் போனா வந்தா அப்படிங்கும்போது உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைங்கிறது கண்டிப்பாக ஐக்கிய முற்போக்கு ஆட்சி நிச்சயமா அந்த இடத்துல அமைக்கலாம் போகுது. ஆனா அதாவது இப்ப சல்மான் குர்ஷிதுடைய வாதத்தை நீங்க பெருசா பேசிட்டீங்க. அந்த சல்மான் குர்ஷிதுடைய நோக்கமே என்ன, அதாவது அவர் ஒரு சிறுபான்மை, அதாவது அவர் வந்து மோடி போன்ற ஆட்கள் வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. அமைச்சரா பேசல சிறுபான்மை அகமது பட்டேல் சிறுபான்மை மக்களுக்கு தான் பிஜேபியுடைய உண்மையான ஒரு மோடி போன்ற திருக்குமார் அவர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஆட்சியல் அரசு அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகள் சொல்றதா மம்தா பானர்ஜி சொல்றதா? கம்யூனிஸ்டுகளும் ஒன்னும் தனியா சொல்லல, மம்தா பானர்ஜியும் தனியா சொல்றது கேளுங்க. நீங்க இந்த ஆரம்பத்திலேயே கூட 3வது அணி புனரமைக்கப்படுகிறதான்னு சொன்னீங்க, அதுவே தவறு. 3வது அணி இன்னும் அமைக்கப்படல. ஒரு மாற்று சக்தி உருவாக்குவதற்கு சூழல் தான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் 11 கட்சியோட சேர்ந்து போனாங்க சொல்ல விடுங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துதான் அணி அமைக்க முடியும். அந்த இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அணி அமைத்து அந்த அணி பெரும்பான்மை பெருமையானால் அந்த அணியின் சார்பில் ஒரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு தலைமை உருவாக்கப்பட்டு அந்த தலைமை தான் வந்து ஆட்சி உரிமை கோர முடியும். அதற்கான சூழல் இன்னும் வரல. அது வர சொல்ல அதெல்லாம் முறைப்படி நடக்கும். நீங்க அதுக்குள்ள இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு உங்க யூகம். நீங்க கேட்ட சந்தேகத்துல ஒரே ஒரு சந்தேகத்துக்கு நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, மோடியினுடைய தலைமை சிறந்த தலைமை என்றால் அதைவிட சிறந்த தலைமை
தமிழ்நாட்டில் முதலமைச்சர் புரட்சி தலைமை அம்மா அவர்களுடைய தலைமை என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். எனவே எந்த சூழ்நிலையிலும் அந்த தலைமையை ஏற்க வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்னங்க நீங்க பேசுறீங்க? அரசியல்ல எல்லாமே நடக்கும். அதுக்காக எல்லாத்தையும் யூகத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத அப்படிங்கும்போது அவங்க ஆதரவு இல்லாத ஒரு அணி தானே. நீங்க ஏன் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி நடக்காத நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இந்த காங்கிரஸ் இல்லாத பாரதிய ஜனதா இல்லாம ஒரு ஆட்சி அமைக்க முடியாதுன்னு எந்த அடிப்படையில் ஆதாரம் கேட்கும்போது எந்தெந்த கட்சியும் தேர்தல் முடிவுக்கு 16ஆம் தேதி ஆதாரம் தரோம். நீங்க இன்னைக்கு ஆதாரம் கேட்டா இன்னைக்கு யார் வெற்றி பெறுவாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல வெற்றி வருமா? காங்கிரஸ் ஒரு இடத்துல வெற்றி வருமா? இதே நிலைமைதான் ஒரு 5-6 மாநிலங்கள் வாங்குவாங்க. 23 மாநிலங்கள் இதான் நிலைமை. யார் யார் எவ்வளவு சீட்டு வாங்குவாங்க அப்படின்னு கணிப்பதுங்கிறது ஒரு வெறும் ஹேசியமா இருக்கலாம், கருத்தா இருக்கலாம், என்னமா இருக்கலாம். ஆனா எந்தெந்த கட்சிகளோடு கைகோர்ப்பது ஏற்படுது, எந்தெந்த கட்சிகளோட கொள்கையோடு ஏற்படுது அப்படிங்கிறது ஊர்ஜிதமா பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இந்த நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசு அமைந்தே ஆக வேண்டும். அதுக்காக குடியரசுத் ஆட்சியை கொண்டு வரதுக்கு எந்த கட்சியும் விரும்பாது. அதனால நிச்சயமா ஒரு ஆட்சி அமையும். அந்த ஆட்சி மூன்றாவது சக்தியாக இருக்கும். இதுவரை நடந்த ஆட்சிகளுக்கு ஒரு நிச்சயம் ராகுல் ஆட்சியா, மோடி ஆட்சியா, அல்ல காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சியா, அல்ல 2 கட்சிகள் யாராவது ஒருத்தரோட ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய மாற்று ஆட்சியா, இன்னும் பல காம்பினேஷன் சொல்லிட்டே போகலாம். பதில் சொல்லக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் இந்த கருத்து அப்படிங்கிறது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த தருணத்தில் நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், காங்கிரசின் 3ஆம் அணி பேச்சு இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்ற கேள்விக்கு நேர்கள் அளித்த பதில் இது. இந்த பேச்சு தோல்வி பயம் என்று 77%, இது தேர்தல் யுக்தி என்று 17%, இதுதான் யதார்த்தம் என்று 6% சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன முடிவு வரப்போகிறது. மே 16 வெகு தொலைவில் இல்லை நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆவடிக்குமார், திரு அருணன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு ஞானசேகரன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.